I welcome you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். The days have gone faster than what we have thought about it. நாம் நினைத்ததை பார்க்கிலும் நாட்கள் வேகமாக விரைந்தோடி விட்டன. And we are in another terrible time of this year. இந்த ஆண்டின் மற்றுமோர் மகா கொடிய பயங்கரமான ஒரு கால சூழ்நிலைக்குள் வந்திருக்கிறோம். As the Lord has shown me the March, one part of the world is cleared and one part of the world is suffering. மார்ச் மாதத்தை குறித்து கர்த்தர் எனக்கு காண்பித்தபடியே உலகத்தின் ஒரு பகுதி முழுவதும் ஆரோக்கியம் அடைந்துவிட்ட நிலையில் உலகத்தின் மறுபகுதியோ மிகுந்த இன்னலிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். This is what Jesus was telling about the last days. கடைசி நாட்களை குறித்து இயேசுவானவர் இதைதான் குறிப்பிட்டார். There is no peace. சமாதானம் இருக்காது என்றார். The peace which is there also will be taken away. சமாதானம் போல் காணப்படுகிறதும் ஈடுபட்டு போய்விடும். Many evangelists and preachers preached that it will be one nation against another. ஒரு தேசம் மறு தேசத்துக்கு விரோதமாக இருக்கிறதாக காணப்படும் என்று அநேக சுவிசேஷர்களும் பிரசங்கியார்களும் பிரசங்கித்தார்கள் தான். But see, the end is the peace is taken from the entire world at one time. ஆனால் அகில உலகில் இருந்தே ஒரே நேரத்தில் முழு சமாதானமும் ஈடுபட்டு போய்விட்டது தான் கண்முன் நிழலாடும் நிஜமாகும். And used to say the world will talk about peace, but the peace will not be there. உலகம் சமாதானத்தை குறித்து பேசும், ஆனாலும் சமாதானமோ உலகில் இருக்காது என்று பொதுவாக அண்ணன் சொல்வார்கள். Yes, the peace has left every heart. எல்லா இருதயங்களுக்குள்ளும் நான் விட்டு சென்ற சமாதானம். Yes, it has left the heart of everyone. The peace has left the heart of every man, including God's people and who are not God's people. Everybody, the peace has left them. தேவாதி தேவன் தாம் இந்த பூமியிலே விட்டு சென்ற அந்த தெய்வீக சமாதானம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உட்பட அவர் அறியாத அனைவருடைய இருதயத்தை விட்டும் விலகி போய்விட்டது என்பதுதான் உண்மை. In this chaos, even many men of God are passing away one after the other. இவ்வளவு பெரிய சந்தடிக்குள்ளாக தேவ மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து மகிமைக்குள் பிரவேசித்துக் கொண்டே வருகிறார்கள். And as it is written, nobody takes note of it. எழுதப்பட்டிருக்கிறபடியே ஒருவரும் இதை தங்கள் மனதிலே வைக்கிறதில்லை. Because the words are getting fulfilled. ஏனென்றால் வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. Because the word of God is true and perfect. தேவனுடைய வார்த்தை பூரணம் உள்ளதாக உண்மையுள்ளதாக சத்தியமாக இருக்கிறபடியினால் இப்படி ஆகிறது. The Psalms of David says, தாவீதின் சங்கீதங்கள் சொல்லுகின்றன in verse 1 of Psalm 12, for the godly man sees. 12ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம், பக்தியுள்ளவன் அற்று போகிறானே. Help, O Lord, the godly man ceases. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். That's what I can say. இதை தான் என்னாலும் சொல்ல முடியும். That's what David said thousands and thousands of years ago. Help, Lord, for the godly man ceases. சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதும் கூட இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான் என்றுதான் புலம்பினார். Please pray that we need oxygen more in this world. இவ்வுலகில் இன்னும் அதிகமாக பிராணவாயு ஆக்சிஜன் தேவை என்று அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். He is such a good God. He breathed oxygen into man and woman. அன்றைக்கு ஒரே மனுஷனுக்குள் மனுஷிக்குள் பிராணவாயுவை ஊதினார். இந்நாள் வரைக்கும் அது படரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு நல்ல தேவனாக அதை நிலைத்திருக்க செய்திருக்கிறார். What is available in this world, in this atmosphere, is not equal to what we need today. See what the world is heading unto. உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். சுற்றுச்சூழலுக்குள்ளாக இன்றைக்கு தாராளமாய் சுவாசிக்க கிடைத்திருக்கும் பிராணவாயுவானது இன்றைய மனுக்குலத்தின் அத்தியாவசியமான தேவைக்கு போதுமானதாக இல்லை என்பது எவ்வளவு வேதனை.
The natural oxygen is there, but it is not sufficient for man to live, but only to die. இயற்கையான பிராணவாயு தாராளமாய் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தாக்குப்பிடித்து உயிர் பிழைப்பதற்கு போதுமானதாக இல்லாத நிலையில் அவர்கள் மரிப்பதற்காக விட்டுவிடப்படுகிற அபாயத்தை பார்க்கிறோம். I don't want to go everything and say and bring terror in your mind that this is the coming, but I punctuate to know this is what, if the Lord is not with us, who can be with us? எல்லாவற்றையும் சொல்லி இது வருகிறது அது வருகிறது என்று உங்களை திகுபிடிக்க வைக்க நான் விரும்பவில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வரவில்லை என்று சொன்னால் யார் இந்த நேரத்தில் நமக்கு துணை செய்யக்கூடும் என்பதையே கேள்வியாக வைக்கிறேன். Today we don't have 5 minutes, 10 minutes to spend in the presence of the Lord. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நேரம் செலவிட நமக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் இல்லாமல் போய்விட்டது. Yes, today the Android has become a serious killer of our lives. இன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு தான் நம்முடைய வாழ்க்கையின் தொடர் கொலைகாரனாக மாறிவிட்டது. If you want to pray, it rings 10 times. ஜெபிக்க வேண்டுமானால் அது 10 முறை ஒலிக்கிறது. If you want to read your Bible, it rings 20 times. வேதத்தை வாசிக்க கையில் எடுத்தால் அது 20 முறை ஒலிக்கிறது. People don't know why you spend your mobile. ஏன் கைபேசியில் கை வைத்து செலவிடுகிறோம் நேரத்தை என்று மக்களுக்கு தெரிவதில்லை. That's what this world is being heading unto destruction, and this is all is going to be a very serious matter of evil, even though it is not an evil, but yet on one part of our lives every matter becomes evil. கைபேசி தன்னில் தானே எந்த விதமான ஒரு தீமையாக இல்லாவிடனும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கப்படியில் சிக்கி இருக்கிறபடியினாலே மிகப்பெரிய பாதிப்பின் தீமைக்குள்ளாக நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. Family prayer, 5 people gather, 5 phones ring when you start praying, then how can you concentrate? குடும்ப ஜெபம் என்று கூடும் பொழுது 5 பேர் ஜெபிக்க வந்ததும் 5 கைபேசிகள் ஒலிக்கின்றன. எப்படி ஜெபத்தில் கவனம் செலுத்த முடியும்? You don't mind even to close it because you want to know what is happening and what you have to see, and this is all. That's why today one side it is good, on the major side it is evil. கைபேசியிலே ஒலிக்கிற சத்தத்தின் நிமித்தம் வரும் செய்தியை அறிய இருக்கிற ஆவல் அதிகமாக இருக்கிறபடியினால்தான் ஜெபிப்பதிலே கவனம் செலுத்த முடியாது இருக்கிற ஒரு அவலம். ஆகவேதான் எப்பக்கமும் அது ஒரு விதத்தில் தீமையாகவே முடிகிறது என்கிறேன். People ask me when this will be over. இதெல்லாம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்று மக்கள் கேட்கிறார்கள். I told even last year in the prophecy and in the middle of my messages during May and June that next year will be a different kind of affliction, and it happened. Now the scientists themselves predict that the third will be only for those who are below 18 years. கடந்த ஆண்டு ஆரம்பிக்கும் தீர்க்க தரிசனத்திலேயும் உரைத்தேன், மே மாதம் போன்ற இடை பிரசங்கங்களிலேயும் இந்த ஆண்டை குறித்து சொல்லும் பொழுது வித்தியாசமானதாக இருக்கும் என்று கர்த்தர் பேசி வந்த பொழுது இந்த நாட்களில் அறிவியல் விஞ்ஞானிகள் 3ஆம் தொற்று 18 வயதுக்கு கீழ் இருக்கிறவர்களை தான் பெரிதும் பாதிக்கும் என்று அச்சம் தெரிவிப்பதைக் கண்டு வேதனைப்படுகிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, prayer is the weapon that what we can say in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் ஒன்றை மட்டுமே போராயுதம் என்று சொல்ல முடியும். Prayer brings victory. ஜெபமே ஜெயம் தரும். Prayer brings safety. ஜெபம் பாதுகாப்பை வருவிக்கும். Prayer makes and guards your family. ஜெபம் உங்கள் குடும்பத்தை சுகபத்திரமாக பேணி காக்கும். And it is the truth that what no man can deny. எந்த மனுஷனாலும் மறுதலிக்க முடியாத உண்மை சத்தியம் இதுவே ஆகும். So please keep praying for the elders and the men of God, so that those who stand at the feet of the Lord and cry, there will be more perishing in the coming days. இனி வரும் நாட்களிலே அழிவுகளின் பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகிறபடியினால் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து ஜெபிக்கும் ஊழியர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கும் முதியோர்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray. தயவாய் ஜெபியுங்கள். Learn to pray. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Jesus taught the disciples to pray. இயேசுவானவர் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Because he knows prayer is the fundamental of our great life. ஏனென்றால் நம்முடைய பெருவாழ்வின் அடிப்படை அம்சம் ஜெபம் தான் என்று அவர் அறிந்திருந்தார்.
Many a times the situation may go against, but prayer is the one which is very much needed to keep everything correct. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு எதிராக கொந்தளித்தாலும் கூட எல்லாவற்றையும் கனக்கச்சிதமாக கட்டுக்கோப்புக்குள் கட்டுக்காக்க ஜெபம் ஒன்றுதான் கை கொடுக்கும். Let us go to the word of God and we go to pray after that. கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து வந்து பின்பு ஜெபிக்க செல்வோம். I invite all the people, the guests who are viewing me from many television channels and through YouTube and Facebook. அநேக தொலைக்காட்சி சேனல்கள், ஃபேஸ்புக் மற்றும் முகநூல் வாயிலாக பங்கேற்கும் தேவ ஜனங்கள், நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். May God bless you today. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord turn your hearts towards Him. உங்கள் இருதயங்களை கர்த்தர் தம்முக்கமாக ஈர்த்துக் கொள்வாராக. Because if you turn your heart towards Him, then there is solace and there is peace. கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புவீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு சமாதானமும் மன ஆறுதலும் உண்டு. Let's turn our Bibles to Isaiah chapter 26. ஏசாயா 26ஆம் அதிகாரத்திற்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். I like to read from verse 2, 3 and 7. 2, 3, 7 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். Open the gates, that the righteous nation which keeps the truth may enter in. You will keep him in perfect peace, whose mind is stayed in you, because he trusts in you. The way of the just is uprightness. O most upright, you weigh the path of the just. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். What a great words that was prophesied by Isaiah. ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு பெருவார்த்தைகள் என்பதை கவனிக்க வேண்டும். It is the song of salvation. இது இரட்சிப்பின் பாடலாகும். Yes, He is a God who makes it and it is beautiful. இவர் சகலத்தையும் உண்டாக்கி அதை அழகுற அமைக்கிறவர். Verse 12 says, 12ஆம் வசனம், Lord, you will establish peace for us, for you have also done all our works in us. கர்த்தாவே, எங்களுக்காக சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. It is the sure prayer for the hour. இந்த மணி நேரத்துக்கு அத்தியாவசியமான நிச்சயமான ஜெபம் இதுவே ஆகும். Yes, open the gates where the righteous will be kept in safety. நீதிமான்கள் சுகபத்திரமாய் பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய இடத்தின் வாசல்களை திறவுங்கள். It is called the righteous nation in King James version. இங்கே ஜேம்ஸ் அரசனுடைய மொழியாக்கத்தில் எல்லாமே ஒரு நீதியுள்ள தேசத்தின் ஜனம் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. It is the righteous nation which enters, which is being confided, separated for God's great glory. தேவனுடைய மகத்துவமான மகிமைக்கென்று நீதியுள்ள ஒரு தேசத்தை சார்ந்த ஜனங்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். A nation which has got no boundaries. எல்லைகள் இல்லாத ஒரு தேசம் அது. A nation which cannot be defined, this is and this is not. இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இது இப்படி இருக்கக்கூடாது என்று வரையறுக்கப்பட முடியாத தேசம் இது. And that's what the prophecy is. தீர்க்க தரிசனம் அப்படிதான் இருக்கிறது. Open the gates that the righteous nation enter into it. நீதியுள்ள ஜாதியாகிய தேசம் பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். And that nation will be in perfect peace. அந்த தேசத்தின் ஜனம் பூரண சமாதானத்தோடு இருக்கும். And that nation will stay in the Lord. அந்த தேசத்தின் ஜனம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும். Because it trusts in the Lord. கர்த்தருக்குள் அது நம்பி இருக்கிறபடியினால் அப்படி ஆகும். And because the way is of the upright. அது உத்தமர்களுடைய செம்மையானுடைய வழியாய் இருக்கும். And it is the path of the right and the people who are right in God's eyes. தேவனுடைய பார்வையில் செம்மையானவர்களாய் காணப்படுகிற நீதிமான்களின் பாதை அது. What a words of demonstration of God's great favoritism.
தேவனுடைய மகத்துவமான தயவின் அந்த அனுகூலத்தை குறித்த எவ்வளவு பிரத்யட்சமான வார்த்தையின் வெளிப்பாடு பாருங்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if you don't learn even at this hour, then there is no safety for your life. இந்த நேரத்தில் ஆகிலும் நீங்கள் இதை கற்றுத் தேரவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்பது இருக்காது. Yes, at least run towards that safety. இப்பொழுதாவது அந்த பாதுகாப்பை நோக்கி ஓடி ஒளிந்து கொள்ளுங்களேன். That's what Solomon says. அதுதானே சாலமோனும் சொல்கிறார். The righteous run into it and be in safety. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்கிறான். Yes, what that means? அதனுடைய அர்த்தம் என்ன? A righteous nation which has got no evil around it. தன்னை சுற்றிலும் எந்த தீமையும் முகாமிட்டிராத ஒரு நீதி நிறைந்த தேசத்தின் சூழ்நிலை அது. You can say, oh, I am in safety, I am in another country, I am in a safe place, I have taken both the vaccines, but that is not your safety. நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன், நான் வேறொரு தேசத்தில் இருக்கிறேன், பாதுகாப்புள்ள ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு 2 தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டெல்லாம் நீங்கள் சொல்லலாமானால் அது பாதுகாப்பில்லை. But the safety is the Lord God Almighty. உங்களுடைய சுகபத்திரமான பாதுகாப்பு சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருக்குள் மட்டும்தான் இருக்கும். Yes, if you are not in the Lord, நீங்கள் கர்த்தருக்குள் இல்லை என்றால் your wisdom goes dull. உங்கள் ஞானம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். Your protection is nil. உங்களுடைய பாதுகாப்பு என்பது ஒன்று இல்லவே இல்லை. You have to run for your life. நீங்கள் உயிர் தப்ப ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். The sword of the evil will be upon your head. தீமையின் பட்டயம் உங்கள் தலையின் மேல் சுழன்று கொண்டே இருக்கும். The Lord will not be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். But you will run like a madman. ஒரு பித்து பிடித்த மனிதனைப் போல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். That's what I am trying to make you to understand. எப்படியாவது உங்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்லுகிறேன். Many of the righteous are conquered by self-righteousness. அநேக நீதிமான்கள் சுயநீதியினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். I am called by the Lord. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I arrange a big prayer. பெரிய பெரிய ஜெபங்களை ஒழுங்கு செய்கிறேன். That is not important. அதெல்லாம் முக்கியமில்லை. Are you a righteous nation? நீங்கள் நீதி நிறைந்த தேசமாக வாழ்கிறீர்களா? Are you confirmed from heaven a righteous nation who runs into the city of God? தேவனுடைய நகரத்துக்குள்ளாக ஓடி தஞ்சமடையும் நீதியுள்ள தேசம்தான் என்று பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறதா? Who is your God today? இன்றைக்கு உங்கள் தேவன் யார்? Is your God who hears your cry? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அழுகுரலின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறாரா? The Lord who answers you? உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறாரா? Then only you will know that your God is with you. அப்படி இருந்தால்தான் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயம் தெரிய முடியும். What happened in Mount Carmel? கர்மேல் பர்வதத்தின் மேல் நடந்தது என்ன? The great man of God mocked at everyone who tried to bring the evil God on that day upon them, but they could not do anything because they cried in vain. They cried to the mud and the graven images. தெய்வமில்லாத பொல்லாதவனை நோக்கி கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்களாக மண்ணினாலே உருவாக்கின அந்த சொரூபத்துக்கு முன்பாக நின்று எப்படியாவது எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று முழுவதுமாக நடனம் பண்ணி ஆடி ஆர்ப்பரித்த பொழுது தேவ மனுஷனாகிய நீதிமானோ அவர்களை ஏளனம் பண்ணி எலி நகையாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Because Mount Carmel proved that who is the God who stood by Elijah. எலியாவின் பட்சம் துணையாக நின்ற தேவன் யார் என்பதை கர்மேல் பர்வதம் நிரூபித்தபடியினால் அதை அறிகிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது in 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் they brought the bull, they brought everything, they chose everything, and they made from the morning to prepare an altar to bring and to destroy the only man who stood in that place called Carmel. கர்மேல் என்னும் இடத்தில் தேவனுக்காக உறுதியாய் நின்ற ஒரே மனிதனை எப்படியாவது பழிவாங்கி அழித்து விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு காளையை கொண்டு வந்தார்கள், விறகுகளை கொண்டு வந்தார்கள், பலிபீடத்தை கட்டினார்கள். காலை முதல் இல்லாத ஆர்ப்பாட்டம் செய்து என்னென்னமோ வேடிக்கை காட்டினார்கள். As I use the word, the same word is used in King James Version, verse 27. 27ஆம் வசனத்தில் ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தில் நான் சொல்லுகிற அதே பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And so it was at noon that Elijah mocked them and said, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி சொல்லுகிறார், cry aloud, உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்கள், for he is a God
either he is meditating, or he is busy, or he is on a journey, or perhaps he is sleeping and must be awaked. அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். Why I tell these words to you today? இந்த வார்த்தைகளை ஏன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்? How you are going to prove that you are different from the others? மற்றவர்களிலிருந்து நீங்கள் வித்தியாசமானவர்கள் தான் என்பதை எப்படி நிரூபிக்க போகிறீர்கள்? How you are going to do it? எப்படி அதை செய்ய போகிறீர்கள்? What is the factor which separates you from life and death? மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உங்களை பிரித்து வைக்கக்கூடிய காரியம் எது? Where death stands at every door, in every house, in this whole country. தேசம் முழுவதும் எல்லா வீடுகளுக்குள்ளும் வீட்டு வாசல்களிலே மரணம் எட்டி பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், As the angel of death passed by, சங்கார தூதன் கடந்து வந்து கொண்டிருக்கும் போது, likewise it is passing by every street and every house today. அன்றைக்கு சங்கார தூதன் கடந்து வந்தது போல் இன்றைக்கு எல்லா வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் மரணம் உலா வந்து கொண்டிருக்கிறது. As it was spoken by Elijah, they tried everything foolishly without knowing what they are heading unto. எதை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்க என்பதையே அறியாமல் புத்தியினமாக எலியா சொன்னபடியே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். But when Elijah took over, ஆனாலும் நிலைமையை எலியா தன் பொறுப்பில் எடுத்தபோது, when Elijah took over, my friend, அன்பானவர்களே, எலியா அந்த காட்சியில் அரங்கத்தை தன் கையில் வசப்படுத்திய போது, when he poured gallons and gallons of water over the place where he made God's sacrifice, தேவனுக்கு அவர் பலி செலுத்தும்படி ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலம் முழுவதும் குடம் குடமாய் தண்ணீர் ஊற்றி அதை நனைத்த பின்னர், and when he prayed, ஜெபிக்கும் போது, when he prayed unto God, தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். and he said, Lord God of Abraham, Isaac and Israel, let it be known this day that you are a God and I am your servant. ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். Yes, he cried unto God of Abraham, Isaac and Israel. ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அன்றைக்கு அவர் கூப்பிட்டார். And he said, hear me, O Lord. என்னை கேட்டருளும் கர்த்தாவே என்றார். When he said, hear me, O Lord, கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று அவர் சொன்னபோது, the fire fell and consumed the burnt sacrifice. அக்கினி இறங்கி தகனபலி முழுவதுமாக பட்சித்து போட்டது. The wood and the stones and the dust and licked the waters that was in the whole trench. அந்த வாய்க்கால் முழுவதுமாக இருந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் தண்ணீரையும் நக்கி போட்டது. Everybody fell on their faces. எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். And the God who answers by fire is your God, said Elijah, and the Lord proved it the same manner. அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்று எலியா சொல்லியிருந்தபடியே கர்த்தர் அன்றைக்கு நிரூபித்து பதில் கொடுத்தார். The Lord is God. The Lord is God, said the whole people around him. சூழ இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்த குரலில் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். Even this evening hour, இந்த மாலை நேரத்திலும் கூட let your God answer your cry. உங்கள் தேவன் உங்கள் அழுகுரலுக்கு பதிலளிப்பாராக. I tell you again and again in my message that your God is more faithful than what you are. உங்களை காட்டிலும் உங்கள் தேவன் உங்களுக்கு அதிக உண்மையுள்ளவராய் இருக்க என்பதை என் செய்தியில் திரும்ப திரும்ப கோடிட்டு Because he cannot lie, he cannot relent. அவரால் பொய் சொல்ல முடியாது, அவர் மனம் மாறவும் மாட்டார். Because you will do it, you will make your mind change, but your God who is faithful unto you will never change. மனிதராய் இருக்கிற நீங்கள் மனம் மாறி விடுவீர்கள், ஆனால் உண்மையுள்ளவராய் இருக்கிற உங்கள் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. Almost 3 years Jeremiah was calling upon the Israel to repent, for you are going to be taken as captive to Babylon. நீங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக இருக்கிறீர்கள், தயவு செய்து மனம் திரும்புங்கள் என்று ஏறக்குறைய 3 வருஷம் எரேமியா தேவ ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்து கொண்டே இருந்தார். But there were many priests and many false prophets like Ananias coming and telling that what he is speaking is wrong. God will not take us into captivity. ஆனால் அனனியா போன்ற அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் உள்ளுக்குள் இருந்து எழும்பி, எரேமியா சொல்லுகிற வார்த்தையை நம்பாதீர்கள், அவர் சொல்லுகிறபடி தேவன் நம்மை சிறையிருப்புக்குள் கொண்டு போக மாட்டார் என்று
கள்ளத்தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். Because they did not know the real fact of the matter, what made in heaven towards the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து பரலோகத்தில் உண்மையாக வகுக்கப்பட்டிருக்கிற காரியத்தின் நிஜத்தொகை என்னதென்பதை அவர்கள் அறியாதிருந்தபடியினால் பிதற்றினார்கள். Even till the day Nebuchadnezzar entered the kingdom of God, they were just thinking it will not happen. தேவனுடைய தேசத்துக்குள்ளாக நேபுகாத்நேச்சார் படையெடுத்து உள்ளே நுழைகிற நாள் மட்டும் இப்படி நடக்கும் என்பதை அவர்கள் அறியவில்லை. But Jeremiah was going on telling, they put him into the den and said, shut your mouth that you will not speak blasphemy. எரேமியாவோ ஓயவில்லை, நித்தமும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அவரை பிடித்து காவற் கிடங்கிலே அடைத்தார்கள். நீ தேவதூஷணம் பேசாதே என்று அவரை திட்டினார்கள். And the city was doomed one day. நாளொன்றில் சொல்லப்பட்டபடியே பட்டணம் பாழானது. Everybody was captured. எல்லாருமே சிறைபிடிக்கப்பட்டார்கள். Because they resisted, the city was burnt. அவர்கள் எதிர்த்து நின்றபடியினால் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது. There is chaos everywhere. திரும்புகிற பக்கமெல்லாம் மிகப்பெரிய அமளி துமளிதான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, in Jeremiah chapter 40, எரேமியா 40ஆம் அதிகாரத்தில், the Chaldeans have entered and took guard over places of Jerusalem and the city of God. கல்தேயர்கள் ஆக்கிரமித்து தேவனுடைய பட்டணத்தை எருசலேமை சிறைப்படுத்தி வசப்படுத்திக் கொண்டார்கள். Jerusalem and Judah was under captivity. யூதா சிறையிருப்பில் சிக்கியது. Yes, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, As it was in the days of Sodom Gomorrah, as it was in the days of Jeremiah, so shall it be in the days of the Son of Man. சோதோம் குமாராவின் நாட்கள் நடந்தது போலவே, எரேமியாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். Where is the Lord and how he can come? கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவர் எப்படி வர முடியும்? Today you are short of that very oxygen with which the earth was created by the Lord God. கர்த்தராகிய தேவனால் இந்த பூமி உருவாக்கப்பட்ட பிராண வாயு இன்றைக்கு குறைபட்டு போயிருக்கிறதே. Who can supply it? யார் அதை கொடுக்க முடியும்? Man makes machines to gather the oxygen and bring it into the nostrils of men again. பிராண வாயுவை உருவாக்கி மீண்டும் மனிதன் ஆசி கொண்டு வர மனிதன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். Yes, that is what that lacks even today. Many die lack of oxygen today rather than dying of corona. கொரோனாவினால் பலியாவதை விட ஆக்சிஜன் பற்றாக்குறையில் பலியாவது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. That is the world we are living today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Don't misjudge any preaching of the word of God today. இன்றைக்கு வரும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை நீங்கள் தவறாய் நிதானித்து விடாதீர்கள். Immediately when the city was taken captive, Jeremiah was released. That's what I am trying to say today. சிறைப்பட்டு தேசம் சிறைப்பட்ட உடனே எரேமியா விடுதலையாக்கப்பட்டார் என்பதை தான் இன்றைக்கு சொல்லுகிறேன். The captain Nebuzaradan comes to Jeremiah. அந்த படை தளபதி நெபுசாத்சார் எரேமியாவிடம் வருகிறார். In verse 2 of Jeremiah chapter 40. எரேமியா 40ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். And Nebuzaradan said to Jeremiah, the Lord your God has pronounced this doom on this place. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இந்த தீங்கை வரும் என்று சொல்லியிருந்தார் என்றார். It is a days of trials and agony. அது சொல்ல முடியாத வேதனையின் பரீட்சையின் கொடூர நாள். Yes, that's what you must understand today. அதை தான் இன்றைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Who is your God today? இன்றைக்கு உங்கள் தேவன் யார்? Your face may be towards God, but your heart may be away from the Lord. உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்க வேண்டுமானால் தயவு செய்து உங்கள் முகம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். In verse 3 and 4. 3-4 வசனங்கள். Now the Lord has brought it and has done just as he said, because you people have sinned against the Lord and not obeyed his voice, therefore this thing has come upon you. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் இந்த தீங்கு உங்கள் மேல் வந்திருக்கிறது. Yes, because you not obeyed your God. உங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இந்த பாதிப்பு வந்தது. That is because you have disobeyed your God. உங்கள் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. But for Jeremiah, the man of God, the prophecy and what he has done has brought him deliverance. தேவ மனிதனாகிய எரேமியா உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி அவருக்கு பெரிய விடுதலை உண்டாயிற்று. In verse 4, 4ஆம் வசனம். I free you this day from the chains that were on your hand.
இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நான் நீக்கி போட்டேன். And if it seems good for you, come with me to Babylon. என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக இருக்குமானால் நீ வா. And if it seems wrong for you, then remain here, and wherever seems good and convenient for you, go and live. உன்னை பத்திரமாய் காத்து கொள்வேன். என்னோட கூட வர பாபிலோனுக்கு வர மனதில்லை என்று சொன்னால் உனக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அங்கே போய் நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்கிறார். What a great God we serve today. எவ்வளவு பெரிய தேவனை இன்றைக்கு சேவிக்கிறோம் பாருங்கள். Except for Jeremiah, nobody can live in that land. எரேமியா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அந்த தேசத்தில் வாழ முடியவில்லை. Because God has condemned the entire place of Jerusalem and Judah. எருசலேம் யூதா முழு இடத்தையும் தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். And there is no place to live. அங்கே உயிர் வாழ்வதற்கு இடம் இல்லை. The city walls are broken. The places are made to be just abandoned. பட்டணத்தின் வாசல்கள் உடைக்கப்பட்டு இடமே வாழக்கூடாதபடி பாழாக்கப்பட்டு விட்டது. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, But the man of God was under deliverance. தேவ மனிதனோ விடுதலையின் கீழ் ஆர்ப்பரிக்கிறார். He can live in the country invaded. He can live in the country captured. ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்திலும் விடுதலையோடு வாழ வழியுண்டு விட்டது. சிறைபிடிக்கப்பட்டு போகும் தேசத்திலையும் வாழ்வதற்கு சுதந்திரம் கிடைக்க பெற்றிருக்கிறார். The Bible says வேதாகமம் சொல்லுகிறது in the latter portion of verse 5, 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியில், I have told the captains to give you the ration and the gift, and you can live with it. நீர் சுகபத்திரமாய் வாழ்வதற்கு வேண்டிய உணவு பொருட்களை கொடுப்பதற்கு தளபதிகளிடம் கட்டளையிட்டிருக்கிறேன். What a great life he lived amidst chaos. மிகுந்த குழப்பத்தின் மத்தியிலே மனிதர்களுக்குள் எவ்வளவு பெருவாழ்வை வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். That is what I am trying to understand, make you to understand today. இதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். Who is your God today? இன்றைக்கு உங்கள் தேவன் யார்? In chaos and in the city which is doomed, Nebuzaradan says that same city was given to him to live freely. செய்வதறியாது திகைத்து திண்டாடி கொண்டிருக்கிற பாழாக்கப்பட்ட நகரத்துக்குள்ளே விரும்பினது போல் விடுதலையோடு சுகமாய் வாழ்வதற்காக உனக்கு அனுமதி உண்டு என்று நெபுசரதான் சொல்லுகிறான். That is your God today. அதாங்க இன்றைக்கு உங்கள் தேவனுடைய மகத்துவம். Do you understand the meaning of my message today? என்னுடைய இன்றைய செய்தியின் அர்த்தத்தை உங்களுக்கு புரிகிறதா? In this life that what we are living uncertain, there God's pronounced blessing upon your family. நிச்சயமே இல்லாதா இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையின் மேல் தேவனுடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். The man who stood for truth, சத்தியத்துக்காக நின்ற மனிதன், a man who stood for truth and suffered humiliation, chained and in dungeons. சத்தியத்துக்காக நின்றது நிமித்தம் சங்கிலிகளுக்குள்ளாக கட்டப்பட்டு மிகப்பெரிய அவமானத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவராக காவற் கிடங்கில் அடைக்கப்பட்டிருந்த மனிதர்தான். That is the man Jeremiah who lived in freedom when God pronounced judgment upon the place. அந்த ஸ்தலத்தின் மேல் தேவன் நியாய தீர்ப்பை கட்டளையிட்ட உடனே அவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சுதந்திரத்தோடு தான் எரேமியா வாழ்கிறார். That is your God today. அதங்க இன்றைக்கு உங்கள் தேவனுடைய மகத்துவம். Please understand. தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். The chaos one side, ஒரு பக்கம் பயங்கரமான குழப்பங்கள், people running for life another side, மறுபக்கமோ மக்கள் உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். gods of the Chaldeans capturing them and taking them as captives. கல்தேயரின் தெய்வமோ அவர்களை பிடித்து சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். But the other side, மறுபக்கமோ the man of God lives in full liberty. ஒரு தேவ மனுஷன் விரும்பினது போல் முழு விடுதலையின் சுதந்திரத்தில் ஆர்ப்பரிக்கிறார். He says, my king has given me command to give you a freedom to live wherever you want. நீ விரும்புகிறபடி எங்கே வேண்டுமானாலும் வாழ்வதற்கு உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க என் ராஜா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்கிறான். See, that is the providence of God's great power. மகத்துவமான தேவ வல்லமை நமக்கு கொடுக்கும் தெய்வீக பரிகாரம் அதுதான் என்பதை உணர வேண்டும். A king who did not know who the Lord God of Israel is. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்னார் என்று அறியாதிருந்த ராஜாவன். And he says, if it is convenient for you, you live wherever you want. உமக்கு சௌகரியமாக இருக்கும் என்றால் எங்கே வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். That is your God today. அதாங்க இன்றைக்கு உங்கள் தேவனுடைய Please மகத்துவம். understand today. தயவாய் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். I am begging you to understand today because the days are going to be more evil than what is today. இன்றைய நிலைமையை பார்க்கிலும் இனி வரும் நாட்கள் மகா கொடிதாய் கேடுள்ளதாய் மாறப்போகிறபடியினால் தான் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறேன். There the people mocked by the great man of God
and then proved that his God only is a God who lives among fire and destruction. அங்கே தேவ மனிதனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் எள்ளி நகையாடப்பட்டார்கள். இங்கேயோ இந்த தேவ மனிதன்தான் மிகப்பெரிய அழிவின் மத்தியிலேயும் சுகபத்திரமாய் வாழ வைக்கும் பாக்கியம் தேவனிடத்தில் உண்டு என்று நிரூபிக்கிறார். Here is one man and Elijah, and here there is one man and there is Jeremiah. அங்கே எலியா என்னும் ஒரு மனிதரை பார்க்கிறோம், இங்கே எரேமியா என்னும் ஒரே மனிதர் தான் இருக்கிறார். That is the superiority of God's power. தேவனுடைய வல்லமையின் எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கும் மேன்மையான மகத்துவம் அதுவே. Both went against nations. இருவருமே தேசங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். Here he went against Israel, and there he went against King Ahab and his wife Jezebel. அங்கே அவர் ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கும் அவருடைய மனைவி யேசபேலுக்கு விரோதமாய் வந்தவர். இங்கே இவரோ ராஜாவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். That is the truth. அதாங்க உண்மை. That is the truth. அதுவே சத்தியமாகும். That is the righteous nation that what you can live. நீங்கள் வாழக்கூடிய நீதியுள்ள ஒரு தேசத்தின் நிலைமை அதுதான். Yes, that is the nation where God keeps his doors open for everyone to enter and live peacefully. அனைவரும் சுகபத்திரமாய் பிரவேசித்து சமாதானமாய் வாழ்வதற்காக தேவன் திறக்கக்கூடிய வாசல் அதுவே ஆகும். Abraham one day fought in the presence of the Lord to save Sodom and Gomorrah. நாளொன்றிலே சோதோம் குமாராய் உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் தேவனோடு கூட போராடுகிறார். He 150, 40, 30, he went to 10. 100 பேரில் ஆரம்பித்தவர் 50, 40 என்று 10க்கு குறைந்து வந்து விட்டார். And finally, கடைசியாக he could not stand before God, because God by his foreknowledge knows that he is only fighting for his own people, only one family. தம் சொந்த ஜனமாகிய ஒரே ஒரு குடும்பத்துக்காக தான் ஆபிரகாம் போராடுகிறார் என்பதை தன் முன்னறிவின் ஞானத்தினால் தேவன் அறிந்திருந்தபடியினால் அதற்கு மேல் அவரால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது in Genesis chapter 18, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில், see, I am trying to bring to you how God is favor towards his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக எவ்வளவு தயவு காட்டுகிறாரோ எப்படி இருக்கு என்பதை புரிய வைக்க தான் இதை சொல்லுகிறேன். In verse 17, 17ஆம் வசனம், the Lord said to himself, shall I hide from Abraham what I am going to do? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் கேட்டுக்கொள்கிறார். Since Abraham shall surely become a great and mighty nation, and the nations of the earth shall be blessed in him. நிச்சயமாகவே ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ. See, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே கவனியுங்கள். this is your God today. இதாங்க இன்றைக்கு உங்களுடைய தேவன். Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, whatever the reason of your suffering, உங்கள் கஷ்டப்பாடுகளுக்கான காரணம் என்னவாயிருப்பினும் சரி, we the men of God knows how much of a suffering is around us and around this city and around this state and around everywhere. நம்மையும் இந்த பட்டணத்தையும் மாநிலத்தையும் இவ்விடத்தையும் சுற்றி எவ்வளவுக்கு அதிகமான ஆபத்துகள் பயங்கரங்கள் இருக்கிறது என்பதை தேவ மனிதர்களாகிய நாங்கள் அறிந்திருக்கிறோம். When he heard that the Lord is going to strike that place, he started praying. கர்த்தர் அந்த இடத்தை அடிக்க போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். Finally he comes in verse 31. கடைசியாக 31ஆம் வசனத்தில் வருகிறார். Indeed, now I have taken it upon myself to speak to the Lord. Suppose 20, if it is found, will you keep this work away from this place? இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன். 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். Yes, and let it not be angry that I will speak. Suppose 10 shall be found there, and you will say, I will not destroy it for the sake of 10. ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்றும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிக்க மாட்டேன் என்றார். See, I am bringing the knowledge of God and the prayer of man. தேவனுடைய அனந்த அறிவையும் மனுஷ ஜெபத்தையும் கோர்த்து கொடுக்கிறேன். Understand today. இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். If you want to separate yourself from the wrath of God, then you need to pray unto the presence of the Lord. தேவ கோபாக்கினைக்கு நீங்கள் அவங்களை பிரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். For he prays for a city called Sodom and Gomorrah. சோதோம் குமோரா என்னும் ஒரு பட்டணத்துக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். It's a city where his brother lives. தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டணம் அது. He wants to live and make that place to be living because of his own family.
அந்த தன் ஒரே குடும்பத்து நிமித்தம் தானும் அந்த குடும்பம் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But the Lord says, I will preserve your family, but I cannot spare that city. கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தை வேண்டுமானால் நான் பாதுகாப்பேன், ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு வைக்க மாட்டேன். Come to an understanding today. இன்றை புரிந்து கொள்ள வேண்டும். I see many people talking, many great men of God preaching that we will remove corona. அநேக பெரிய தேவ மனிதர்கள் கொரோனாவை நீக்கி விடுவோம் என்றெல்லாம் பேசுகிறதை கேட்கிறேன். Because they are made foolish in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் மதியீனமாக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படி பேசுகிறார்கள். You can separate men of God, children of God, whoever it may be, thousands, lakhs, crores it may be, but you can separate them, but you cannot separate the corona from this entire earth. தேவ மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீதிமான்களை எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் அவர்களை இந்த பாதிப்புக்கு நீங்களாக்கி உங்களால் பாதுகாத்து விட முடியும். ஆனால் இந்த கொரோனா பாதையை உங்களால் ஒருபோதும் அகற்ற முடியாது. Don't be foolish running behind men of God who are telling, I will remove this. Nobody can remove it today. இதை யாராலும் நீக்க முடியாது, ஆகவே இதை நீக்கிவிடும் என்று சொல்கிற தேவ மனிதர்களுக்கு முன்பாக ஓடி ஏமாந்து போக வேண்டாம். But you can separate yourself from evil. ஆனால் இந்த கொடிய தீமையிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும். But the Lord has agreed that this man is speaking for his own brother. தன் சொந்த சகோதரனுக்காகவே இவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் இறங்கி சம்மதித்து விட்டார். Yes, he knows that for what he is praying and begging at the presence of the Lord. தேவ சமூகத்தில் எதற்காக இவ்வளவு கெஞ்சி ஜெபிக்கிறார் என்று தேவன் அறிவார். The Lord said, I will remove this Lot and his family away from this section. இந்த பேரழிவுக்கு நீங்களாக லோத்தின் குடும்பத்தை நான் காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In chapter 20 and verse 17, 20ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில், escape for yourselves, says the angel of the Lord. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்று கர்த்தர் தூதன் சொல்கிறார். But he says, I cannot go at a short time. இவ்வளவு குறுகிய நேரத்தில் நான் அங்கே ஓட முடியாது என்று அவர் கெஞ்சுகிறார். No, my Lord, it is not possible. அப்படியல்ல ஆண்டவனே, அது என்னால் முடியாது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, and he says, I will go to this city nearby if you could only spare evil upon that city. நீர் மாத்திரம் அருகில் இருக்கிற அந்த ஊரின் மேலே இந்த தீமை வராதபடி தப்புவிக்க கூடுமானால் தயவு செய்து இறங்கும், நான் அங்கே ஓடி போகிறேன் என்று அவர் கெஞ்சுகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, I will favor you according to what you speak. நீ கேட்டுக்கொண்டபடியே நான் உனக்கு தயவு செய்கிறேன். Yes, verse 27 says, I have favored you concerning this thing. இந்த விஷயத்தில் நான் உனக்கு தயவு பண்ணினேன் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, that is the spirit of the Lord. அதுதான் கர்த்தருடைய ஆவியாகும். That is the spirit of the Lord. அதுவே கர்த்தருடைய ஆவியாகும். It interacts, it replies, and it works in your mind. அது பதில் கொடுக்கிறது, நம்மோடு கூட இடைபடுகிறது, உங்கள் மனதுக்குள்ளாக கிரியை செய்கிறது. That's what David said. அதைதான் தாவீதும் சொல்லுகிறார். Oh, the Holy One is just taken away, and I pray, O Lord, you can prevent it. பக்தியுள்ளவன் அற்று போகிறான், கர்த்தாவே இன்றைக்கு நீர் அதை தடுக்க வேண்டும் என்று நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, that city is very next, and many cities around it were spoiled, but the city asked by Lot was saved, and that city was called Zoar. அந்த பட்டணம் அருகில் இருந்த பட்டணம்தான். அதை சுற்றியிருந்த அநேக பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போன சூழ்நிலையிலே கர்த்தர் லோத்து கேட்டுக்கொண்டதற்கு இறங்கின நிமித்தம் சோவார் என்னும் பட்டணமோ காக்கப்பட்டது. And he says, come on, rush. I will not and I cannot do it until you escape to the place where you asked of me. சொல்லுகிறார், தீவிரப்படு, உடனே புறப்படு, நீ கேட்டுக்கொண்டதை செய்ய மட்டும் அந்த பட்டணத்தை அழிக்க முடியாதே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? In which country you are living today? இன்றைக்கு எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? No place is safe unless God prepares your place. தேவன் உங்களுக்கு என்ற இடத்தை ஆயத்தம் பண்ணினால் ஒழிய எவ்விடமும் பாதுகாப்பானதல்ல. No, never. ஒருபோதும் இல்லை. Unless God guards your entity, you cannot be saved. உங்களுடைய நிலையை தேவன் அங்கீகரித்து பாதுகாத்தால் ஒழிய நீங்கள் பாதுகாப்பா இல்லை. Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Are you crying because your loved ones are suffering? அன்புக்குரியவர்கள் படுகிற பாடுகள் நிமித்தம் அழுகிறீர்களோ? Are you abandoned because your loved ones are given away? அன்புக்குரியவர்கள் உங்களை உதறி தள்ளிவிட்டபடியினாலே இன்றைக்கு கைவிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ? Or are you given your loved ones in death and crying today? அன்புக்குரியவர்களை மரணத்தில் கொடுத்து விட்டு இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? Even from the foreign channels to the Indian channels to the Tamil channels, we cannot view it more than 5 minutes.
அயல்நாட்டு தொலைக்காட்சியாகட்டும், இந்திய தொலைக்காட்சியாகட்டும், தமிழ் சேனலாகட்டும் 5 நிமிடத்துக்கு இன்றைக்கு பார்க்க முடியவில்லையே. Yes, it is trials, chaos, crying, anguish. ஆதங்கத்திலே மனித ஓலங்களின் கண்ணீரின் புலம்பல் அல்லவா மிகப்பெரிய அங்கலாய்ப்பின் வேதனைகளாக வெளிப்படுகின்றன. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, In verse 29 of chapter 19 of Genesis, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம், God remembered Abraham and sent Lot out of the midst of the country called Sodom and Gomorrah. தேவன் ஆபிரகாமை நினைத்து அந்த சோதோம் குமோராவின் பட்டணத்தில் இருந்த நடுவில் இருந்த அந்த பட்டணத்தை அழிக்காமல் தப்புவித்தார். See, that is what you need to understand today. அதுதான் இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If you are a man of God, நீங்கள் தேவ மனிதர் என்றால் your prayers can separate you from the great trials. மகா கொடூரமான பரீட்சைகளின் உபாதைகளிலிருந்து உங்கள் ஜெபம் உங்களை பிரித்து வைக்கும். That is the truth. அதங்க சத்தியம். That is the suffering that what God prevents you to have it. நீங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாதபடி தான் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். That is your God today. அவர் தாங்க இன்றைக்கு உங்கள் தேவன். Where are you today? இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Don't cry, but go and pray at the presence of the Lord. அழாதீர்கள், மாறாக தேவ சமூகத்தில் போய் அழுது புலம்புங்கள். God himself sends his angel to say that this city is going to be doomed, this city is going to be rained with fire, and immediately Abraham went to pray. இந்த பட்டணம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிய போகிறது தேவனே தம்முடைய தூதர்களை சொல்லி அனுப்புகிறார். தொடர்ந்து தான் ஆபிரகாம் ஜெபிக்க வந்தார். Abraham prayed unto God. ஆபிரகாம் தேவன் நோக்கி வேண்டிக் கொண்டார். Where are you today? இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Is your trials are never ending? உங்கள் வாழ்க்கையின் சோதனைகளுக்கு ஒரு முடிவே இல்லையோ? Already trials, and now this has become a second trial. ஏற்கனவே சோதனைகளுக்கு பஞ்சமில்லை, இதுவோ மறுமுறை தாக்கின கோர தாண்டவம் ஆடுகிறதோ? Today an elderly mother called me this morning. வயதான தாயார் இன்று காலை என்னை அழைத்தார்கள். She asked me whether it is brother Raja Prabhakaran. ராஜா பிரபாகரன் தானான்னு கேட்டாங்க. I said yes. ஆமாமான்னு சொன்னேன். She did not reply. She started crying. பதிலே பேசவில்லை, அழ ஆரம்பித்து விட்டார்கள். I said, Amma, you tell me what is your problem. Why are you crying? ஏமாடுறீங்க, பிரச்சனையை சொல்லுங்கன்னு கேட்டேன். I thought that somebody has died of COVID. கோவிட்ல யாரோ மரித்து விட்டார்கள் தான் நினைச்சேன். What happened? You tell me first. Don't cry. அழாதுங்க, என்ன நினைச்சுன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டேன். She said, I am been abandoned by everyone. எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டேன் என்று கதறினார்கள். I had my bowels have brought forth 6 children. என் வயிற்றிலிருந்து 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். All 6 of them have abandoned me. 6 பிள்ளைகளை என்னை உதறிட்டு கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. How can I live? நான் எப்படி வாழ்வது? How can I live? என்னால எப்படி உயிர் வாழ முடியும்? They did not even know whether I am suffering or still living. நான் இன்னும் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கனா உயிரோட தான் இருக்கணும்னு தெரியலையா. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ள கண்பானவர்களே. She said, "Ayya, please help me." தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்களையா என்று கதறினார்கள். He said, "You call me after 3 days." I said, 3 நாட்கள் கழித்து கூப்பிடுங்க சொல்லி இருக்கிறேன். Why? Because the world is forgotten. உலகம் மறந்து விட்டபடியால் தானே. The love is forgotten and it has gone away from this world. அன்பு அவர்களை மறந்து இந்த உலகத்தை விட்டே வெளியே விலகி போய் விட்டது. There is no peace when this world forgets you. இந்த உலகம் உங்களை மறந்து போகும்போது சமாதானம் இருக்காது. When this world forget you, there is no peace and joy. இந்த உலகம் உங்களை மறக்கும்போது சந்தோஷ சமாதானம் இருக்காது. When there is joy, there will be peace. When there is peace, there will be joy. சந்தோஷம் இருந்தால் சமாதானம் இருக்கும், சமாதானம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். The elite lives in peace and in joy, but I tell you today, the blood of everyone will stand upon the elites today, because they have forgotten to save those whom they have been given by the Lord to govern. உயர்ந்த வர்க்கத்தில் இருக்கிற மேட்டுக்குடியினர் இன்றைக்கு சுகபத்திரமாய் இருக்கிறோம் என்ற நிலையிலே மார்தட்டி மிதந்து கொண்டிருந்தாலும் நாளொன்றில் அவர்கள் யாரை நிர்வகித்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கையில் தேவன் பொறுப்பாக கொடுத்தார். அவர்கள் மறந்து விட்டபடியினால் எல்லாருடைய இரத்த பழியும் அவர்கள் மேல் நிற்கும் என்று சொல்லுகிறார். Whether it is a family or a city or a state or a nation, the blood will be upon those who are responsible to safeguard the people. மக்களை பாதுகாக்க வேண்டிய உத்தரவாத பொறுப்பில் இருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அதை கைவிடும் பட்சத்திலே அது சுற்றி இருக்கிற சொந்த ஜனமாகட்டும், பட்டணமாகட்டும், மாநிலம், தேசமாகட்டும், அவர்களுடைய இரத்தப்பழி அவர்கள் மேல் தான் இருக்கும். See, the mother, 6 people have forgotten. The blood born children have forgotten. 6 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாரை பாருங்கள், தன் சொந்த வயிற்றில் பிறந்த 6 பிள்ளைகளும் மறந்து போன நிலையில் வாடுகிறார்கள். What this world we are living? என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? The world which has
just forgotten but not like to remember. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள விரும்பாமல் சற்றென்று மறந்து போக விரும்புகிற உலகம் இது. But I want to create a righteous city today. இன்றே ஒரு நீதி நிறைந்த நகரத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன். It is not in boundaries but in the Lord's eyes. எல்லைகளால் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நீதி நிறைந்த நகரமாய் இருக்க What வேண்டும். God said to Abraham, you just see, and if you could walk the breadth and length, and that will be yours, says the Lord. ஆபிரகாமிடம் கர்த்தர் என்ன சொன்னார்? உன் கண் காணும் தேசம் மட்டும், நீ நடந்து திரிகிற இடம் எதுவோ அம்மட்டும் அது உனக்கு சொந்தமாய் இருக்கும் என்றாரே. That is your God today. அதங்க இன்றைக்கு உங்கள் தேவன். I tell you today, to the orphans, to the people who are being made to be destitute, do not forget, your God will stand for you. அநாதைகளாக்கப்பட்டிருக்கிறவர்களே, திக்கற்றவர்களாய் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் பட்சம் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, because of the prayers of Abraham, the family of Lot was saved. ஆபிரகாமின் ஜெபங்களின் நிமித்தம் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. Come on today, join and pray for your friends and relatives, your loved ones, your blood and everyone. இன்றே உங்கள் குடும்பம், சொந்த பந்த உறவுகள், அன்புக்குரியவர்கள், நண்பர்கள் என்று இருக்கிற அனைவருக்காக ஒன்று கூடி கரங்கோர்த்து ஜெபியுங்கள். Pray. ஜெபியுங்கள். Prayer is the only weapon of safety. பாதுகாப்புக்கான ஒரே போராயுதம் ஜெபம் மட்டும்தான். Jeremiah was going on telling, this land will be doomed, this land will be caught up, this land will be burnt. But they said, God will not do this. இந்த தேசம் சிறைப்பட்டு போகும், சுட்டரிக்கப்படும், இந்த தேசம் பாழாய் போகும் என்று எரேமியா திரும்ப திரும்ப எச்சரித்துக் கொண்டு வந்தும் அவர்கள் அதை கேட்க மறுக்காமல் அப்படியெல்லாம் தேவன் செய்ய மாட்டார் என்று கொக்கரித்தார்கள். When God's word proceeded, it is proceeded from the presence of the Lord. தேவனுடைய வார்த்தை வரும்போது அது தேவ பிரசன்னத்திலிருந்து தான் பிரவாகிக்கிறது. That is your God today. அதங்க இன்றைக்கு உங்களுடைய தேவன். That is your God today. அதங்க உங்கள் தேவன் இன்றைக்கு. Why you think your God is forsaken? உங்கள் தேவன் உங்களை மறந்து விட்டதாக ஏன் நினைக்கிறீர்கள்? He will never forget his own children. தம் சொந்த பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு மறப்பதில்லை. He will open the gates and he will make the righteous nation to enter into safety. அவரே வாசல்களை திறப்பார், நீதி நிறைந்த தேசம் பாதுகாப்பு அடைக்கலத்துக்குள் வருவதற்கு வழி திறப்பார். That is your God today. அதங்க இன்றைக்கு உங்கள் தேவன். Chapter 26 of Genesis. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். There was a famine in the land. தேசத்தில் கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. And the famine, like the famine of the days of Abraham. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போன்ற கொடிய பஞ்சம் இது. Even today they say, as it was in the days of 1920, the Spanish flu, so it is happening in 2020, this virus. 1920ஆம் ஆண்டிலே நடந்த ஸ்பானிஷ் தேசத்தின் கொள்ளை நோயைப் போலவே 2020 இந்த பெருந்தொற்றின் வாதை தாறுமாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். Here the Bible says, as it was famine in the days of Abraham, there the days of famine came in the time of Isaac. ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் உண்டானது போலவே ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வந்தது என்றல்லவா இங்கே வேதம் சொல்லுகிறது. The Lord says to him, do not run from this place but live. இந்த ஸ்தலத்தை விட்டு ஓடி போகாமல் இங்கே நீ வாசம் பண்ணு என்று கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார். Verse 3. மூன்றாம் வசனம். Verse 3 of Genesis 26. ஆதியாகமம் 26இன் மூன்றாம் வசனம். I give this as a promise unto everyone. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் போல் கொடுக்கிறேன். You cannot run from the place, from your own house, from your life, from your office, from your children or from anything. இருக்கிற இடத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சுற்றி இருக்கிற அந்த நிலையை விட்டு, உங்கள் அலுவலகத்தை விட்டு, வேலையை விட்டு, உங்களுடைய வீட்டை, குடும்பத்தை விட்டு நீங்கள் எங்கேயும் ஓட முடியாது. But you can live and prove that God is with you. ஆனால் உயிர் வாழ்ந்து உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். Dwell in this land and I will be with you and bless you. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will perform the oath which I swore to Abraham your father. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். What a God we serve today. என்ன தேவனை இன்னைக்கு சேவிக்கிறங்க. It is a God who is the God of Abraham, Isaac and Israel. இவர் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனானவர். When Moses asked this, Pharaoh will ask me, who is your God? பார்வோனுடைய தேவன் யார் என்று நாமத்தை கேட்கும் பொழுது என்ன சொல்வேன் என்று மோசே கேட்கும்போது, You say, it is I am that I am, the God of Abraham, Isaac and Israel. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல் என்றார். Me, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, The trials are in this world from the beginning of the days. நாட்களின் துவக்கம் முதற்கொண்டே உலகில் இப்படிப்பட்ட பரீட்சைகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. From Abraham, from Cain, when he was left out, he said, people who see me will kill me. ஆதாமில் இருந்து வந்த காயினோ என்னை காண்கிறவனும் கொன்று போடுவானே என்று தான் புலம்புகிறார். That is life. அதங்க வாழ்க்கை. Who can separate us from that ruts?
இந்த பொல்லாத நிலையிலிருந்து யார் நம்மை பிரிக்க முடியும்? The Lord says there is famine going to be in this land. இந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் தாண்டவம் ஆடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But you do not go. நீயோ இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். Dwell, I will be with you. இங்கே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருப்பேன். I will bless you. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Wherever you are watching me, எங்க என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் I சரி, give this promise unto your household, your families and your loved ones. உங்கள் வீட்டாருக்கும் குடும்பத்தாருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் இந்த வாக்கை கொடுக்கிறேன். Dwell in your place. இருக்கிற இடங்களிலே வாசம் பண்ணுங்கள். God will be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். As he swore to Abraham, Isaac and Israel, he will make a covenant and make you live and not to die. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்தது போலவே உங்களையும் சாக விடாமல் உயிர் வாழ வைக்கும் உடன்படிக்கை செய்வார். Yes. He says, because Abraham obeyed my voice, சொல்லுகிறார் verse 5. 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் and kept my charge. என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டார். See what a God we serve today. என்ன தேவன் இன்னைக்கு சேவிக்கிறோம் A பாருங்க. God where he is so great and powerful. எவ்வளவு வல்லமையோடு மகத்துவராய் ஆர்ப்பரிக்கிறார். My God is always favored towards you. இந்த தேவன் எப்போதும் உங்களுக்கு தயவு காண்பிக்கிறவராகவே இருக்கிறார். A God who is always favors towards you. இந்த தேவன் எப்போதும் உங்களுக்கு தயவு காண்பிக்கிறார். He is such a good God. அவர் அவ்வளவு நல்ல தேவன். He cannot tell a lie. அவரால் பொய் சொல்ல முடியாது. In John chapter 16, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் the Lord Jesus Christ speaks beautifully. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக பேசுகிறார். He tells that he is a God who keeps his covenant. உடன்படிக்கை கைக்கொள்ளுகிற தேவன் என்று தம்மை அறிமுகப்படுத்துகிறார். In John chapter 16 and verse 33, யோவான் 16:33 these things I have spoken to you, நான் இவைகளை உங்களுக்கு ஏன் சொன்னேன் என்றால், that in me you may have peace. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டே இவைகளை In சொன்னேன். this world you will have tribulation, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, but be of good cheer. ஆனால் இந்துடன் கொள்ளுங்கள், I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. In this world there is tribulation, my friend. அன்பான இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுதான். Yes, it is there today. Even today it is there. ஆம், இன்றைக்கும் இந்நாள் வரைக்கும் அது இருக்கிறது தான். Go out of this place, you need to wear a mask. இங்கிருந்து வெளியே போனாலே முகக்கவசம் போட்டுக்கொள்ள வேண்டும். Tribulation, உபத்திரவங்கள், trials, பரீட்சைகள், fear, பயங்கள், suffering, பாடுகள், pain, வேதனைகள், agony, துயரங்கள், forgotten by people, மக்களால் மறந்து போகிற நிலை. but in the ever remembrance of God. தேவனுடைய மனதில் என்றென்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. The fruitfulness of God is you are in the remembrance of God. நீங்கள் தேவனுடைய ஞாபகத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பலனின் பாக்கியம். He says, be of good cheer. உடன் கொள்ளுங்கள் என்கிறார். I have overcome this world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். Yes. Your God is a overcomer of this world and the tribulation of this world. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் உபத்திரவத்தையும் மேற்கொண்டு ஜெயித்தவர் உங்கள் தேவன். With that one promise that Isaac want to prove that God is with him. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட தேவன் தன்னோடு இருக்கிறதை ஈசாக்கு நிரூபிக்க விரும்பினார். He goes like a man and he sowed in that famine land. பைத்தியக்கார மனிதனைப் போல் புறப்பட்டு போய் பஞ்ச தேசத்தில் விதைத்தார். When the Abimelech charged, who touches him will die. இவனை தொடுகிற எவனும் சாவான் என்று அபிமெலேக்கு கட்டளையிட்ட போது He goes and he did everything on his own with his two sons. புறப்பட்டு போன ஈசாக்கு சொந்தமாக தன் 2 குமாரோடும் எல்லாவற்றையும் தோண்டுகிறார். Yes, he sowed in a dry land where the sun is scorching. சுட்டெரிக்கும் சூரிய வெயிலில் காய்ந்து வறண்டு கிடக்கும் ஒரு பூமியிலே தோண்டினார், விதைத்தார். But underneath the earth, God created wealth and blessing. ஆனால் அந்த நிலத்தடியின் கீழ் தேவன் ஆசீர்வாதத்தின் செல்வத்தை உருவாக்கினார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. That's why I said peace is prosperity, prosperity is peace. ஆகவே தான் சமாதானம் தான் செழிப்பு, செழிப்பே சமாதானம் என்றேன். Peace is joy, joy is peace. சமாதானம் தான் சந்தோஷம், சந்தோஷமே சமாதானம். Because God has overcome this world. இந்த உலகத்தை தேவன் Who ஜெயித்திருக்கிறபடியால் created this world? இந்த உலகத்தை உண்டாக்குனவர் Your யார்? God has created this உங்கள் world. தேவன் தான் இந்த உலகத்தை Who உண்டாக்கினார். created your family? உங்கள் குடும்பத்தை உருவாக்கினவர் யார்? God created your family. தேவனே உங்கள் குடும்பத்தை Who உருவாக்கினார். gave you this good life? இந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தவர் யார்? God created this good life. தேவனே இந்த நல்ல வாழ்வை உருவாக்கினார். Who can prevent you from evil? தீமையிலிருந்து உங்களை யாரால் தடுக்க God முடியும்? can prevent you from evil. தேவன் ஒருவரால் தான் உங்களை தீமையிலிருந்து தடுக்க Who முடியும். can provide you in this lockdown? இந்த ஊரடங்கிலே யார் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க God முடியும்? will provide you in this week down. இந்த ஊரடங்கில் தேவனே உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, He is your God.
இவரே உங்கள் தேவன், He is your God. இவரே உங்கள் தேவன், He is your great God. இவர் உங்கள் மகா தேவன். Who can separate you from the good life of the Lord? கர்த்தர் கொடுக்கும் நல்ல வாழ்விலிருந்து யாராலும் உங்களை பிரிக்க முடியும்? Who can separate you from the good God's life? தேவனுடைய சுக வாழ்விலிருந்து யாராலும் உங்களை வேறு பிரிக்க முடியும்? My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ள கண்பானவர்களே, Abimelech charged nobody should go next to him. ஈசாக்கு பக்கத்துல கூட யாரும் போக கூடாது என்று அபிமெலேக்கு கட்டளையிட்டான். He thought that the four of them will die one day of starvation, and they will die in that place because no one will help him. One day they can go and carry him out as dead bodies. யாரும் இவளுக்கு உதவி செய்ய மாட்டார்களாகவே 4 பேரும் பட்டினிலே என்றாவது ஒரு நாள் மடிந்து போவார்கள், போய் அவருடைய பிணங்களை வாரி போடலாம் என்று தான் அவன் மனதில் நினைத்திருந்தான். But to his great amusement and great joy, that fellow Isaac lived as a great man in that country. அவனே மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கண்டவன் போல அந்த தேசத்திலே வறட்சியின் மத்தியில் ஈசாக்கு தழைத்து செழிப்பதை கண்டு திகைத்து வாயடைத்து போய்விட்டான். Verse 16 of Genesis chapter 26. ஆதியாகமம் 26:16 வசனம். Go away, says Abimelech. எங்களை விட்டு போய்விடு என்று அபிமெலேக்கு சொல்லுகிறான். Go away, என்னை விட்டு போய்விடு, because you have become more than me. நீ என்னிலும் பலத்தவனானாய். What a challenge God gives. எவ்வளவு பெரிய சவாலை தேவன் That's why விடுகிறார். he said, be of good cheer, I have overcome this world. அதனால் தான் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றார். See, you did not know to translate God's great power like this manner, unless we teach it. Come on, take it. Your God will make your life fruitful and blessed. இவ்விதமாக நாங்கள் உங்களுக்கு விலக்கி போதித்தாலுடைய தேவனுடைய மகத்துவமான வல்லமையை இந்த மாதிரியாக பரிபாலித்துக் கொள்ள வழிவகை அறியாதிருக்கிறபடியால் தான் இன்றைக்கு கர்த்தரோடு இடைவெளியாக புறப்பட்டு போய் உங்களுக்கு இருக்கும் மேன்மையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். You are much mightier than me. Go away. எங்களிலும் பலத்தவனானா என்னை விட்டு போய்விடு. What a God we serve today. என்ன தேவன் இன்றைக்கு சேவிக்கிறோம். Do not fear. பயப்படாதீர்கள். Fear means then it will conquer you. பயம் என்றாலே அது உங்களை வென்றுவிடும். Fear will conquer you more. பயம் உங்களை அதிகமாய் சிறைபிடித்து விடும். Because the fear belongs to the satanic forces. பயம் என்றாலே சாத்தானின் சக்திகளுக்கு சொந்தம். That's why the very time when he saw Satan working with him, he said, go behind me, Satan. சாத்தான் தன்னோடு பேசுகிறதை கண்ட உடனேயே எனக்கு பின்னாலே போ சாத்தான் என்றதனால் தான் அவர் துரத்தினார். Even though it is Peter, he said, let Satan go behind me. பேதுருவாக இருந்தாலும் சாத்தான் எனக்கு பின்னாலே போய் என்றார். That is the world we are living in today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Who incarnates suddenly into Satan speaking, we did not know. திடீரென்று யார் சாத்தானுடைய பேச்சாளனாக மாறுவார்கள் நமக்கு தெரியாதுங்க. But always Satan behind you. எப்பவுமே சாத்தான் உங்க பின்னாலேயே தான் வரான். God before you. தேவன் உங்களுக்கு முன்பாகவே இருக்கிறார். Not singing the world behind me, the cross before me. உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே என்று பாடுவதல்ல. It is the truth of Christian life. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் யதார்த்தம். Where are you today? இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? What is your suffering? உங்க பாடுகள் தான் என்ன? Who can separate you from this evil? இந்த தீமையிலிருந்து யாரால உங்களை விலக்க முடியும்? Who can separate you from this evil? இந்த பொல்லாப்பிலிருந்து யாரால உங்களை விலக்க முடியும்? Where is your God? உங்கள் தேவன் எங்கே? How long are you suffering? எதுவரைக்கும் தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியும்? My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு கண்பானவர்களே, God challenges you today. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சவால் விடுகிறார். Do you think God did not know who you are? நீங்க யாருன்னு தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think God did not know that what is your life? உங்க வாழ்க்கை என்னது என்று தேவன் அறிய மாட்டான்னு நினைக்கிறீங்களா? Your God is always a God who knows exactly what you are. சரியாக நீங்கள் யார் என்று உங்கள் நிலைமையை உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். He knows what you are and who you are. நீங்கள் யார், நீங்கள் என்னவா இருக்கு என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். Because he knows and he calls you by your name. அவர் உங்களை அறிந்திருக்கிறபடியால் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். Because he knows that your suffering is very, very severe. உங்களுடைய பாடுகள் மகா கொடியது என்று அவருக்கு தெரியும். Yes, it is such a good God that we serve, that God will make your life to be a great blessing. இவ்வளவு உங்கள் ஆசீர்வாதத்தை பேராசீர்வாதமாய் மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் நல்ல தேவனை தான் சேவிக்கிறோம். Your good God is always next to you. உங்கள் நல் தேவன் எப்போதும் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். One day the Lord met Agar on the way to the wilderness. நாளொன்றிலே வனாந்தரத்துக்கு போகும் வழியிலே கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். Yes, verse 7 of Genesis chapter 16. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். Angel of the Lord found her by the spring of water in the wilderness. கர்த்தருடைய தூதனானவர் நீரூற்றுக்கு போகிற வழியிலே அவளை சந்திக்கிறார். In the wilderness of Shur. சூர் வனாந்தரத்திலே. And the Lord said, Hagar, கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே, Sarai's maid. சாராளின் அடிமை பெண்ணே. Hagar, Sarai's maid. சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, Where are you coming from? எங்கே இருந்து வருகிறாய்? And where are you going? நீ எங்கே போகிறாய்?
This is the world we are living today. இன்றைக்கு இந்த உலகத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Where we are heading to, we did not know. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. Scientists are trying to evaluate what you are heading for. எதை நோக்கி போகிறோம் என்று மதிப்பீடு செய்ய விஞ்ஞானிகள் போராடுகிறார்கள். American scientists are telling days are perilous before us. கொடிதான நாட்கள் நமக்கு முன் இருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். The head doctors of this country say it is not good for us in the coming months. இனி வரும் மாதங்கள் நமக்கு நன்றாயிராது என்று தலைமை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். Where we are heading to, இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். where we have started and where we are going, எங்கே ஆரம்பித்தோம், எங்கே போகிறோம், what is going to be our life in the days to come. இனி வரும் நாட்களுடைய வாழ்க்கை என்னவாய் இருக்க போகிறது. As we are, so the leaders, as we are, so the nation. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் தேசத்தின் தலைவர்கள் இருப்பார்கள், எப்படி இருக்கிறோம் அப்படிதான் தேசமும் இருக்கும். They are not different. அவர்கள் வித்தியாசமானவர்கள். They are not gods. அவர்களுடன் தெய்வங்கள் இல்லைங்க. But it is all human beings. எல்லாருமே மனிதர்கள் தானே. They are rulers, we are the subjects. அவர்களும் நம்மை போல் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே. She says, I am fleeing from the presence of my mistress. என் நாச்சியாருக்கு முன்பாக தப்பி ஓடி போகிறேன். See, that's why God intervened. But yet he is asking, what is the reason of your trials? அதனால் தான் தேவன் தலையிட்டார். ஆகிலும் உங்களுடைய பாடுகளின் காரணம் என்ன என்று கேட்டு விசாரிக்கிறார். I am running because of the ill treatment of my mistress. என் எஜமாட்டினுடைய கீழ்த்தரமான மோசமான கொடூரத்தின் நிமித்தம் ஓடுகிறேன். Where are you today? இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Is the trials because of this pandemic or the trials because originated because of your family who have forgotten to get to you? பெருந்தொற்று நிமித்தம் வந்த பிரச்சனையா, இல்லாவிட்டால் உங்களிடம் வந்து சேர மறந்து போன உறவில் நிமித்தம் வந்த பாதிப்பா? Yes. I know how many of them are telling today that my parents are in this country but we cannot travel. We did not know what is happening. Brother, please pray. ஐயா, என்னுடைய பெற்றோர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள், எப்படி வந்தவர்களை பார்ப்பதென்றே தெரியவில்லை, தயவு செய்தவர்களுக்காக ஜெபிகள் என்று அநேகர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Country people are telling, my own people don't come back now. பல தேசத்து ஜனங்கள் திரும்பி வர வேண்டாம் என்று தேசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. Yes, they are telling for their own people from India, you should not come back, you will be jailed. இந்தியாவில் இருக்கும் தங்களுடைய சொந்த தேசத்து ஜனங்கள் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டாம் என்றால் சிறையில் அடைப்போம் என்று சொல்லுகிறார்கள். That is the life that we are living today. See how terror has entered the heart of everyone. எல்லாருடைய இதயத்துக்குள்ளும் பயங்கரத்திகள் எப்படி பிடித்திருப்பதை பாருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, she is telling, I'm running because I cannot stand the test of the time where I lived in a great man of faith, Abraham's house. விசுவாச வீரன் ஆபிரகாமின் வீட்டில் வாழ்ந்திருந்தும் காலத்தின் சோதனைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி ஓடுகிறேன். The Lord is telling me, கர்த்தர் சொல்லுகிறார், I will start the judgment in my own house first. என் சொந்த வீட்டில் நியாயத்தீர்ப்பை துவக்குவேன். As I have told in the days of the prophecy, my judgment starts in my house. தீர்க்கதரிசன நாட்களில் சொன்னது போலவே நியாயத்தீர்ப்பின் வீட்டிலே துவங்கும் காலம் வந்துவிட்டது. Yes, the Lord is judging every place. இவ்விடங்களின் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். You cannot say I am a man of God and then ill-treat everyone who are with you. நான் தேவ மனுஷன் என்று சொல்லிக் கொண்டு உடன் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் மட்டமாக நடத்தி கொண்டிருக்க கூடாது. You may profess the word and the Bible but doing wrong things against your family members. வேதத்தையும் வார்த்தையும் அறிக்கையிட்டாலும் குடும்பத்தாருக்கு எதிராக தவறானவற்றை செய்து கொண்டிருக்கலாம். Your God is the judger of all your conscience. உங்கள் தேவன் உங்கள் மனசாட்சியை நியாயம் தீர்க்கிறவர். Yes, it is not by whether you are a man of God or not a man of God. Your conscience and your faith makes God to judge you. நீங்கள் தேவ மனுஷனா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி அல்ல, உங்கள் மனசாட்சியின்படி உங்கள் விசுவாசம் தான் உங்கள் நியாயம் தீர்க்கும். When you are able to do good but you deny it, the wrath of God stands at your door, you man of God. நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் போகும் பக்கத்திலே நியாயத்தீர்ப்பு உங்கள் வாசல் நிற்க தேவ கோபாக்கினைக்குட்பட நேரிடும். As your God judges you by your acts. உங்கள் செயல்களின் அடிப்படையில் தான் உங்கள் தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறார். Your actions are not right, says the Lord. உங்கள் செயல்கள் சரியா இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். You preach but you deny the word of God. பிரசங்கிக்கிறீர்கள் ஆனால் வார்த்தையோ மறுதலிக்கிறீர்கள். You profess the word of God but you deny in your heart. தேவ வார்த்தையை அறிக்கையிட்டாலும் உள்ளத்திலோ மறுதலிக்கிறீர்கள். Where are you today? இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Because of you many families are put into trials. உங்கள் நிமித்தம் அநேக குடும்பத்தார் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். Your own family is denied because you did not allow them to enjoy the blessings. உங்கள் சொந்த குடும்பத்தார் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நீங்கள் அனுமதிக்காதபடியால் இன்றைக்கு அவர்கள் மறுதலிக்கப்பட்டிருக்கிறார்கள். They are made as orphans and destitutes. அநாதைகளாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு திக்கற்று திரிகிறார்கள். But you are living cozy and you have forgotten your family. நீங்களோ குடும்பத்தை மறந்து சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Your God judges by your own word that you preach.
பிரசங்கிக்கும் உங்கள் சொந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறார். Return unto the Lord. கர்த்தரிடம் திரும்புங்கள். God is ready to judge you. உங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் ஆயத்தமாய் வந்து விட்டார். I see many orphans, destitutes and abandoned people are suffering in this time of trials. பரீட்சிக்கப்படும் இந்த சோதனை காலத்தில் அனாதைகளாக்கப்பட்ட அநேக திக்கற்றவர்களும் விதவைகளும் கஷ்டப்பட்டு போராடுகிறதை பார்க்கிறேன். I have seen their living places all empty vessels and empty drums. வீடுகளுக்குள்ளாக எல்லாமே வெறும் காலி பாத்திரங்களாக குடங்களாக பார்க்கிறேன். I pray, may my God who blessed the works of Isaac and made him to be rich make you also rich. ஈசாக்கின் கிரியைகளை ஆசீர்வதித்தவரை ஐஸ்வர்யவனாக்கின அதே தேவன் உங்களையும் ஐஸ்வர்யவனாக்கத்தக்கதாக கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். I pray only and may God do it. நான் ஜெபிக்கதான் செய்கிறேன், தேவன் செய்வாராக. The Bible says, வேதம் சொல்கிறது, return to your mistress. உன் எஜமாட்டியிடம் திரும்பி போ. The angel of the Lord said, return and submit yourself. கர்த்தருடைய தூதன், நீ திரும்பி போய் அடங்கியிரு, and I will multiply you exceedingly great. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். You cannot be counted, and that much greatness you will be. எண்ணி முடியாத அளவுக்கு பெரிதான மேன்மையோடு இருப்பாய். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, that's the holy God we serve today. அவ்வளவு பரிசுத்தமான தேவனை இன்றைக்கு சேவிக்கிறோம். That's the holy God we serve today. அவ்வளவு பரிசுத்தமான தேவனை தான் இன்றைக்கு சேவிக்கிறோம். One day the Lord walked at the place called Bethsaida. பெத்சாயிதா என்று அழைக்கப்பட்ட ஸ்தலத்தருகே ஒரு நாள் கர்த்தர் நடந்து வந்தார். And he wanted to go to the pool of Bethesda, மன்னிக்கவும், பெதஸ்தா குளத்தருகே வர விரும்பினார். And he wanted to go there, and he went to the place, and he started marching towards a man. பெதஸ்தா குளத்தண்டை நேரடியாக ஒரு மனிதனை தேடி போனார். He went to the man and he started talking to him. அந்த மனிதனிடம் போய் அவனோடு பேச ஆரம்பித்தார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, it was called Bethesda, having 5 porches, in verse 2 of John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பெதஸ்தா என்ற அந்த குளத்துக்கு 5 மண்டபங்கள் இருந்ததாக பார்க்கிறோம். And there laid sick people, blind, lame, paralyzed, waiting for the moving of the waters. இங்கே தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சப்பானிகள், குருடர், ஊனமுற்றவர்கள் காத்து கிடப்பார்கள். And they wait for the waters to be stirred, so that those who enter first will be healed of any disease. கலங்கின உடனே அந்த தண்ணீருக்குள் குதிக்கிறவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர் இருந்தாலும் உடனே சுகமடைந்து விடுவார்களாகவே. எப்பொழுது whatever disease, Bible says, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்று வேதம் சொல்லுகிறது. bring to you today in the days of trials, the pandemic at every house. வீடுகளில் எல்லாம் பெரும் சோதனைக்குள்ளாக்கும் பெருந்தொற்றின் பொது முடக்கம் தலைவிரித்தாடும் நாட்களில் பேசுகிறேன். Jesus saw a man lying there for more than 38 years. 38 வருஷங்களாக அங்கே முடங்கி கிடந்த ஒரு மனிதனை இயேசு கண்டார். What a great God we serve today. எவ்வளவு பெரிய தேவனை இன்றைக்கு சேவிக்கிறோம். I bring to you the days are going to be very perilous in the next 15 days. அடுத்த 15 நாட்களிலே காலங்கள் கொடிதாய் போகக்கூடிய நிலையில் உங்களோடு பேசுகிறேன். And you are thinking, what can I do? Who can separate me from this evil, and who can provide me with good blessings? என்ன செய்வேன்? இந்த தீமையிலிருந்து யார் என்னை காக்கக்கூடிய வேண்டிய ஆசீர்வாதங்களை யார் கொடுப்பார்கள் என்று நீங்கள் எண்ணி ஏங்கலாம். One side you have to be separated from evil. ஒரு பக்கம் தீமை தாக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். Other side you have to be provided. மறுபக்கம் வாழ்வாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். This is the critical part of our Christian life. இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நெருக்கடியான நிலை. We want this, we want that. இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். We want to be separated from evil. தீமையிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். But we want to be provided by somebody. அதே நேரம் யாராவது வேண்டிய தேவைகளை கொடுக்க வேண்டும். Who can do both these things? இரண்டையும் யாரால் செய்ய முடியும்? Only my master. எஜமானன் மட்டும்தான். Hallelujah. Hallelujah. Only my master. எஜமானனால் மாத்திரம்தான். Who else can separate you from evil? இந்த தீமையிலிருந்து யாரால் வேறு உங்களை பிடிக்க முடியும்? Who can separate you from death? மரணத்திலிருந்து யாரால் உங்களை விலக்க முடியும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, when Jesus said, do you want to be healed? சுஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறார். This is what I want to tell you. The man gave a good explanation. நல்ல விளக்கத்தை இந்த மனுஷன் கொடுத்தான். அதுதான் சொல்லுகிறது. I have no man to put me inside when it is stirred first. தண்ணீர் கலங்கின உடனே என்னை முதலாவது கொண்டு போய் சேர்க்க எனக்கு ஒருவனும் துணை இல்லை. And I cannot push myself because I am unworthy to push myself first. நானே செயல் முடக்கப்பட்டவனாகவே என்னை முதலாவது அங்கே இறக்குவதற்கு என்னாலும் வழி இல்லை. What a trial. எவ்வளவு பெரிய சோதனை. He saw there is deliverance.
விடுதலை உண்டு என்பதை கண்மன் பார்க்கிறான். but yet he is short of deliverance. ஆனாலும் விடுதலை அவனுக்கு கிடைக்காத குறை. The righteous city is next to him, but he cannot enter into it. நீதியுள்ள நகரம் அவன் அருகில் இருந்தாலும் அவனால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. That is the failure of our lives today. இன்றைய நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி அதுவே ஆகும். Come on, return to your God. உங்கள் தேவனிடம் திரும்பி வந்து விடுங்கள். Your God is waiting to answer you. உங்களுக்கு பதிலளிக்க உங்கள் தேவன் காத்திருக்கிறார். Your God is waiting for your cry. உங்கள் அழுகுரலுக்காய் உங்கள் தேவன் காத்திருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, when I am coming, another enters. நான் வருவதற்குள் வேறொருவன் முன் இறங்கி விடுகிறான். What a trial. என்ன சோதனை இது? When I think I will be blessed, the blessing reaches out to somebody's hands. ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் நினைக்கிற நேரம் தான் ஆசீர்வாதம் வேறொருத்தர் கையில போயிருதுங்க. Where are you today? இன்னைக்கு நீங்கள் எங்கே What is your இருக்கிறீர்கள்? trials? உங்கள் சோதனைகள் என்ன? How the blessing slipping away? ஆசீர்வாதங்கள் எப்படி நழுவி போகின்றன? How you are becoming incapable of giving God's blessing in your life? வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாய் நீங்கள் கையாளாதவர்களாய் போவது எப்படி? Where are you today? எங்கே இருக்கிறீர்கள்? Which part of the world you are living today? உலகத்தின் எந்த பாகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why are you suffering? ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? When Jesus went to him, he said this problems, a factual problem of life that he is encountering whenever it is stirred for good. அவனை நாடி வந்த பொழுது அவன் நன்மை என்று எதிர்பார்த்து நின்ற நேரமெல்லாம் நடந்த உண்மை நிலை அப்படியே உள்ளபடி இயேசுவிடம் விவரித்தான். 38 years of infirmity and suffering. 38 ஆண்டு கால பலவீனத்தின் கஷ்டப்பாடுகள். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? 38 weeks or 38 months or 38 years or even 40 years? Where are you today? 38 வாரங்களா, 38 மாதங்களா, 38 40 ஆண்டுகளா, எந்த நிலை எங்கே? Where are you? எங்கே இருக்கிறீர்கள்? Your God is asking, what can I do? Do you want to be delivered and blessed? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா என்று உங்கள் தேவன் கேட்கிறார். Be of good cheer, I have overcome this world. திடன் கொள்ளுகிற இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord has agreed for a great price. மிகப்பெரிய ஒரு கிரயம் கொடுக்க தேவன் ஒப்புக்கொண்டார். Jesus, after hearing him, said, arise, take up your bed and walk. எல்லாவற்றையும் கேட்ட பின்பு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு சொன்னார். That is all. அவ்வளவுதாங்க. The pronunciation of God's great favoritism and the righteous city has entered into it. தேவனுடைய மகத்துவமான தேவனுடைய தயவு அறைகூவப்பட்ட உடனே நீதியின் நகரம் அதற்குள் பிரவேசித்து விட்டது. He immediately took his bed and he started walking, and that day was a Sabbath day. அவன் உடனே தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. They asked him, what is this? What are you doing on this day? எல்லாரும் அவனை பார்த்து, என்ன இந்த நாள் நீ என்ன செய்கிறாய்? இது என்ன நியாயமா என்று கேட்கிறார்கள். That great man said, take up your bed and walk. I just started walking. அந்த பெரிய மனுஷன் தாங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னா நான் நடந்து போகிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, God gives peace and makes you to enter into the city of righteousness. தேவன் சமாதான தேருளி நீதியின் நகரத்துக்குள் பிரவேசிக்க செய்கிறார். Your life can turn into blessings. உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக மாற முடியும். The Lord will meet every needs. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். God will separate you from evil தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி and காப்பார். bless your life. உங்கள் வாழ்வை He ஆசீர்வதிப்பார். separated Jeremiah and made him to live wherever, in the land of captive or in the land where it is being burnt and being brought down. சிறையிருப்பின் தேசமாகட்டும், சுட்டெரிக்கப்பட்டு பாழாய் போன தேசமாகட்டும், எவ்விடமும் சுதந்திரமாய் எரேமியா வாழ வழிவகுத்தார். That is the glory of God's life. தேவன் கொடுக்கும் வாழ்வின் மகிமை அதுவே. Lot lived a very good life. நல்லதொரு சுக வாழ்வை லோத்து வாழ்ந்தார். And that is your God today. அதாங்க இன்றைக்கு உங்கள் தேவன். That is your God today. அதுவே இன்றைக்கு உங்கள் தேவன். He can make your life to be extremely good and powerful. அளவுக்கு அதிக நன்மை நிறைந்த வல்லமையோடு உங்கள் வாழ்வை இன்றைக்கு உங்களால் அவர் ஆர்ப்பரிக்க செய்ய முடியும். Take into account today, இன்றைக்கு அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். as it is written in Isaiah, ஏசாயாவில் எழுதியிருக்கிறபடியே, the peace and the prosperity of the Lord will make you to live in a city of righteousness. சமாதானமும் கர்த்தருளும் சுக செழிப்பும் நீதி நகரத்துக்குள் சுகபத்திரமாய் உங்களை வாழ வழிவகுக்கும். அவர் ஈசாக்கினிடத்தில் சொன்னார், நான் உன்னை வாழ வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுக பெறுவேன், நான் உன்னோடு இருக்கிறேன். 38 வருஷமாய் மிகவும் வியாதியாக இருந்த உன்னிடத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை மிகவுமாய் தேற்றின அந்த இயேசு கிறிஸ்துவினோடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய செயல்களில் அற்புதம் உண்டு, அவருடைய செயல்களில் ஆசீர்வாதம் உண்டு. There is power and there is healing and there is blessing in his words. அவருடைய வார்த்தைகளிலே வல்லமையும் ஆசீர்வாத சுகங்களும் உண்டு. Said, I will bless you and I will make your life fruitful. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்வை கனி நிறைந்ததாக்குவேன் என்றார். I'll be with you, said the Lord to Isaac.
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கிடம் சொன்னார். Said to the woman who was running, said, go back and I will make you of a great nation. ஓடிக்கொண்டிருந்த பெண்ணை பார்த்து திரும்பி போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றாரே. Hagar, அகாரே, go back, I will bless you. திரும்பி போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். Do not worry, my dear children. கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. Wherever you are, எங்கிருந்தாலும் சரி, God will make you a blessing. தேவன் உங்களை ஆசீர்வாதமாக்குவார். God made Jeremiah great before the eyes of the king who captured the nation. தேசத்தை சிறைபிடித்த மகாராஜாவின் கண்களிலே தேவன் எரேமியாவுக்கு பெரிய தயவின் மேன்மையை கட்டளையிட்டார். I will give you the ration and I will bless you. You can live wherever you want. எங்கே வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், உன்னை ஆசீர்வதித்து வேண்டிய உணவுப் பொருட்களை உனக்கு நான் கொடுப்பேன். You can live in the city abandoned. You can live in my own country called Babylon. பாழாக்கப்பட்டு கிடக்கும் பட்டணத்திலும் வாழலாம், என்னுடைய மகா பாபிலோன் தேசத்திலும் வாழலாம். That is the fortunes that what God can create for you. உங்களுக்காக இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தான் தேவனால் உருவாக்க முடியும். Wherever you are. எங்கிருந்தாலும். What is your problem? பிரச்சனை என்னங்க? Who's the trials? What is the trials and who is giving you the trials? சோதனைகள் என்ன? யாரால் சோதனை வருகிறது? Do not worry. கவலை வேண்டாம். Your God understands everything. எல்லாவற்றையும் உங்கள் தேவன் புரிந்து கொள்கிறார். The Lord who answers by fire is your God, my dear friend. அக்கினியினாலே உத்தரவருளும் தேவன் உங்கள் தேவன் நண்பர்களே. He will smash every virus in your vicinity and in your livelihood. உங்கள் தூரத்திலே நீங்கள் எடுக்கும் இடங்கள் இருக்கிற எல்லா தொற்று கிருமியையும் நசுக்கி போடுவார். Yes, he brought fire from heaven that licked the entire place of worship and the altar what the man of God created. தேவ மனிதன் உண்டாக்கின ஆராதனை ஸ்தலத்தின் பலிபீடத்தை சுற்றியிருந்த தண்ணீரை நக்கக்கூடிய அளவுக்கு அக்கினியை அனுப்பி பட்சித்து போட்டார். He created a city called Zoar to protect one family, Lot. ஒரே லோத்தின் குடும்பத்தை பாதுகாக்க சோவார் என்னும் பட்டணத்தை உருவாக்கியதை ஆயத்தப்படுத்தினார். That is your God today. அதாங்க இன்றைக்கு உங்கள் தேவன். That is your God today. அவர்தாங்க இன்றைக்கு I உங்கள் have தேவன். seen my visions. God is entering to every house. Those who believe today. இன்றைக்கும் விசுவாசித்த எல்லா வீடுகளுக்குள்ளும் தேவன் கடந்து வந்து விட்டதை தரிசனங்களில் பார்த்தேன். This message will go to many people. இந்த செய்தி அநேகருக்குள் செல்லும். And you be the tool of sending it to many to hear and to receive God's great power. தேவனுடைய ஆசீர்வாதத்தை மகத்துவமான வல்லமையோடு அநேகர் பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவியாய் நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். Let us pray. ஜெபிப்போம். Father in heaven, பரலோக பிதாவே, you are creating a righteous nation. ஒரு நீதியுள்ள தேசத்தை உருவாக்குகிறீர். And you are a God who creates a good life for us. எங்களுக்கு நல்ல சுகவாழ்வை உருவாக்கி கொடுக்கும் தேவன் நீர். Because of the prayers of Abraham, you blessed his brother's house and gave him a city called Zoar. ஆபிரகாம் ஏறெடுத்த ஜெபத்தின் நிமித்தம் சகோதரனுடைய குடும்பத்தை பாதுகாத்து சோவார் என்னும் பட்டணத்தையே கொடுத்தீரே. We stand as servants of God and pray in this altar. Create a living place for everyone tonight. இந்த ராத்திரி நேரம் எல்லாரும் வாழ்ந்திருக்கும் ஒரு ஜீவனுள்ள ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்று இணைந்து பலிபீடத்துக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம். Let Zoar be created in every house, in every place, in every city, in every village. எல்லா வீடுகளிலேயும் பட்டணங்களிலேயும் கிராமங்களிலேயும் ஒரு சோவார் உருவாக்கப்படுவதாக. A God's favorite place. தேவன் தயவு காண்பிக்கும் இடம் உண்டாகட்டும். Where virus will not intrude. எந்த தொற்று கிருமியும் ஊடுருவ முடியாத இடம். Where they will have a good life. நல்லதொரு சுகவாழ்வை அனுபவிக்கும் இடம். Where you told Isaac to live in the land of the Philistine, where you said I will be with you and I will bless you. பெலிஸ்தரின் தேசத்திலே வாசம் பண்ணுவோடு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கை பார்த்து சொன்னது போல இருப்பதாக. Where famine was very severe, you made him to prosper above the king. பஞ்சம் கோர தாண்டவமாடின இடத்தில் தேசத்தின் ராஜாவை காட்டிலும் ஈசாக்கை செழிப்பாக்கினீரே. That is your God, Lord, what we serve today. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட தேவனை அல்லவா சேவிக்கிறோம். Lord, bless everyone in the same manner. அதே விதமாக யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. Prevent evil when even it is lingering, even it is a famine, even if it is a virus, let it not be for the Isaac's house, so shall it be upon every house. தொற்று கிருமியோ கோர தாண்டவத்தின் பஞ்சமோ ஈசாக்கின் வீட்டை நெருங்க மூடாதபடி இருந்தது போலவே எல்லாருடைய வீடுகளுக்கும் இன்றைக்கே பாதுகாப்பு உண்டாவதாக. Upon everybody who hears my message. என் செய்தியை கேட்கிற அனைவர் மீதும் இந்த உண்டாகட்டும். Upon everybody who believe. விசுவாசிக்கிற யாவருக்கும் உண்டாவதாக. Upon every house who hears this. கேட்கிற எல்லா வீடுகளுக்கும் இது உண்டாகட்டும். Thank you, Lord, for your great favor. பெருந்தயவுக்கு நன்றி ஆண்டவரே. I see favor upon everybody, Lord. Thank you for that. அனைவர் மீதும் தயவை பார்க்கிறேன், நன்றி ஆண்டவரே. I see favor upon every family. Thank you for that. அனைவர் குடும்பத்தின் மீதும் நான் பார்க்கிற தயவுக்காக நன்றி தகப்பனே. I see healing upon every family. I thank you for that. எல்லா குடும்பத்தார் மீதும் சுகத்தை பார்க்கிறதற்காக நன்றி அப்பா. I see blessing upon the works. Thank you for that. இவருடைய கிரியைகள் மீது ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன், நன்றி அப்பா. Thank you, Jesus.
நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord, for everywhere you are moving. எவ்விடமும் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. Protect our people, Lord. எங்கள் ஜனங்களை பாதுகாத்தருளும். Protect all believers of the word of God. தேவ வசனத்தை விசுவாசிக்கிற மக்களை எல்லாம் Protect காத்தருளும். this city, protect this state. இந்த பட்டணத்தை காத்தருளும், மாநிலத்தை காத்தருளும். Protect this country, Lord. இந்த தேசத்தை பாதுகாத்தருளும். Especially protect those who hear my message tonight. விசேஷமாய் இந்த இரவின் செய்தியை கேட்கிற அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். I pray for everyone who are suffering and the people who are praying for those who are suffering in COVID. Heal them. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கோவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிற நீப்பளவர்களை குணமாக்கும். Those who are living poverty, bless them, Lord. வறுமையில் வாடுவோரை ஆசீர்வதியும். Thank you for your done it. செய்ததற்காக நன்றி. Continue to do it, Lord. தொடர்ந்து செய்து கொண்டே இரு. In Jesus' most blessed name I pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.